வாழ்க வளமுடன் ஆதித்யா டிஜிட்டல் சிறை அத்தியாயம் 1 நில தமிழ் கிண்ணம் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க. கதாபாத்திரம் பெயர் ஆதித்யா, சுருக்கமாக ஆதி. பின்னணி ஒரு வெற்றிகரமான கேம்ஸ் உருவாக்குனர், கேம் டெவலப்பர். அவரது உலகம் முழுவதும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திலும் கேம்களிலும் தான் சுழல்கிறது. இப்போது நாம் தொடர் கதையின் முதல் அத்தியாயத்தை திங்கட்கிழமை ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1 திங்கட்கிழமை மறைந்திருக்கும் பிழப்பு. ஆதித்யா தனது சமீபத்திய படைப்பான தி செவன்த் லேயர் ஏலியன் என்ற மெய்நிகர் உலக வர்ச்சுவல் ரியாலிட்டி விளையாட்டின் நிறைவு பணிகளில் மூழ்கியிருந்தான். அதிகாலை 3 மணி. காவியின் கசப்புடன் கணினியின் நீல ஒளியில் அவன் கண்கள் எரிந்தன. இன்னும் ஒரு சின்ன பிழை, பக் மட்டும் இருக்கு. அதை கண்டுபிடிச்சா போதும் என்று தனக்கு தானே முணுமுணுத்தான். அவன் தனது ஃபியூஷன் எனப்படும் உயரக செல்போனை எடுத்து விளையாட்டின் இறுதி கோட் தொகுப்பை ஃபைனல் கோட் ஸ்கிரிப்ட் சரிபார்க்க தொடங்கினான். அப்போது திரையில் ஒரு விசித்திரமான பச்சை நிறச் சுழல் தோன்றியது. ஒரு நொடி மின்சாரம் பாய்ந்ததை போல உணர்ந்தான். அடுத்த கணம் முழுவதும் இருள். கண்களை திறந்து பார்த்தபோது ஆதி அதிர்ந்து போனான். அவன் எங்கு இருக்கிறான்? அவன் சுற்றிலும் பார்க்க முடிந்தது, ஆனால் எதையும் தொட முடியவில்லை. கீழே பார்த்தான். அவன் ஒரு அலைபேசியின் வீடியோ கேமராவுக்குள் நிற்கிறான். திரையின் கண்ணாடிக்கு பின்னால் தனது சொந்த அறையின் கூரை தெரிந்தது. அவன் மெதுவாக கத்தினான். ஆனால் அந்த சத்தம் அவனது கம்ப்யூட்டரின் சிறிய ஸ்பீக்கரில் இருந்து சஸ் என்ற ஒரு மர்மமான ஒலி போல மட்டுமே வந்தது. நான் எப்படி இங்கே வந்தேன்? ஆதிக்கு தலை சுற்றியது. தன் உலகையை டிஜிட்டலாக மாற்ற நினைத்தவனுக்கு இப்போது அவனே டிஜிட்டல் பிழையில் சிக்கியிருந்தான். காணாமல் போன ஆதி இப்போது தனது சொந்த போனுக்குள் சிறைப்பட்டுள்ளான். தொடரும். லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த அத்தியாயம் செவ்வாய்க்கிழமை. வாழ்க வளமுடன் நீல தமிழ் கிண்ணம்.